இதுவரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் இமேஜை காப்பிரைட் இஷ்யூ இல்லாமல் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகும். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் யூடியூப்பு, பிளாகர், வெப்சைட் இதில் ஏதாவது வச்சு ரன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இதில் நீங்கள் ஏதாவது இமேஜ் கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணுவீங்க. அந்த இமேஜ் எப்போ இல்லைனாலும் எப்போயாவது ஒரு நேரம் காப்பிரைட் இஷ்யூவாக வரும். ஸோ இந்த இமேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒருத்தவங்க அப்லோட் பண்ண இமேஜ் தான் நம்ம எடுக்கிறோம். இதை எப்படி நம்ம காப்பிரைட் இல்லாமல் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். உங்களோட ப்ரௌசரை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் நீங்கள் என்ன இமேஜ் டவுன்லோட் பண்ண விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு நான் யூடியூப் அப்படிங்கிறத டைப் பண்ணுறேன். இதில் இமேஜை செலக்ட் பண்ணிக்கங்க. உங்களோட யூடியூப் இமேஜ் எல்லாமே உங்களுக்கு இதில் ஷோ ஆகும். ஸோ இப்போ இந்த இமேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா இது காப்பிரைட் இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு காட்டும். ஸோ இப்போ இந்த காப்பிரைட் எப்படி நம்ம இல்லாமல் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதில் ரெண்டு விதமாக நீங்கள் இதில் பண்ணலாம். டைரெக்டாக டூல்ஸ் கொடுத்து இதில் யூசேஜ் ரைட்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவதாக லேபிள்டு ஃபார் இஷ்யூ வித் மாடிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுற இமேஜ் காப்பிரைட் இஷ்யூ இல்லாமல் நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் செட்டிங்ஸில் கிளிக் பண்ணிங்கனாலும் செட்டிங்ஸில் அட்வான்ஸ் சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் என்ன சர்ச் பண்ணீங்களோ அந்த வேர்ட்ஸ் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் சைஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான இமேஜ் சைஸ் கரெக்டாக வேணும்னாலும் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட இமேஜோட கலர்ஸ் ஏதாவது டிஃபால்ட்டாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கூட செட் பண்ணிக்கலாம். உங்களோட இமேஜ் டைப் பார்த்தீங்கன்னா ஃபேஸ், ஃபோட்டோ, கிளிப் ஆர்ட் இந்த மாதிரி அனிமேட்டட் எது வேணுமாலும் அதை நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். கீழே அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசேஜ் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டு யூஸ், ஷேர் ஆஃப், மாடிஃபிகேஷன், ஈவன் கமர்ஷியலி அப்படின்னு இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அங்கே செலக்ட் பண்ணியிருக்கோம். இல்லை அப்படின்னா நமக்கு நாட் ஃபில்டர்ட் பை லைசன்ஸ் அப்படின்னு சொல்லி தான் வரும். ஸோ இதில் கூட நீங்கள் டைரெக்டாக இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் சர்ச் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கனாலும் உங்களுக்கு டைரெக்டாக அந்த செட்டிங்ஸ் மாறிடும். இப்போ இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற எல்லா இமேஜும் உங்களுக்கு காப்பிரைட்ஸ் இஷ்யூ இல்லாமல் நம்ம டவுன்லோட் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இது போன்ற ஏதாவது வீடியோ வேணாலும் நீங்கள் அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.